ஓம் சாந்தி 4-1-2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அஷரீரியாகி தந்தையை நினைவு செய்யும் பொழுது உங்களை பொறுத்தவரை இந்த உலகமே முடிந்து போய்விடுகிறது. தேகம் மற்றும் உலகம் மறந்து போய்விடுகிறது. கேள்வி: தந்தை மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஞானத்தின் 3வது கண் ஏன் கிடைத்துள்ளது? பதில்: தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை யாராக இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்று புரிந்து அதே ரூபத்தில் நினைவு செய்வதற்காக 3வது கண் கிடைத்துள்ளது. ஆனால் முழுமையாக, அதாவது யோக யுக்துடன் கூடிய நிலையில் இருக்கும் பொழுது, அதாவது ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கும் பொழுதுதான் இந்த 3வது கண் வேலை செய்யும். யாருடைய பெயர் ரூபத்திலும் சிக்காமல் இருக்க வேண்டும். மாயை பாபாவிடம் அன்பு செலுத்துவதில்தான் தடையை ஏற்படுத்துகிறது. இதில்தான் குழந்தைகள் ஏமாந்து போகிறார்கள். பாடல்: இறந்தாலும் உன்னிடமே, வாழ்ந்தாலும் உன்னிடமே. ஓம் சாந்தி. பிராமண குழந்தைகளாகிய உங்களை தவிர இந்த பாடலின் பொருளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. வேத சாஸ்திரங்கள் முதலானவைகள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் என்னவெல்லாம் படிக்கிறார்களோ அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். எனவே நான் பிரம்மாவின் வாய் மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். அதேபோல் இந்த பாடலின் பொருள் கூட யாராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. தந்தைதான் இவற்றின் பொருளை கூறுகின்றார். ஆத்மா எப்பொழுது ஷரீரத்திலிருந்து விலகியதாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது உலகத்திலிருந்து அனைத்து சம்பந்தங்களும் அறுபட்டு விடுகின்றன. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அஷரீரியாகி தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த உலகமே முடிந்து போய் விடுகிறது என்று இந்த பாடலும் கூறுகிறது. இந்த ஷரீரம் இந்த பூமியில் உள்ளது. ஆத்மா இதிலிருந்து வெளியேறிவிட்டால் பின் அந்த சமயத்தில் ஆத்மாவை பொறுத்தவரை இந்த சிருஷ்டியே, அதாவது படைப்பே இல்லை. ஆத்மா ஷரீரம் என்ற ஆடையற்றதாக ஆகிவிடுகிறது. பிறகு ஷரீரத்தில் வரும் பொழுது நடிப்பு ஆரம்பமாகிறது. பிறகு ஒரு ஷரீரத்தை விட்டு மற்றொன்றில் போய் பிரவேசம் செய்கிறது. மீண்டும் மகத்தத்துவத்தில், அதாவது ஆத்ம லோகத்தில் செல்ல வேண்டி இருப்பதில்லை. பறந்து மற்றொரு உடலுக்குள் செல்கிறது. இங்கு இந்த ஆகாய தத்துவத்தில்தான் ஆத்மா பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டி உள்ளது. மூலவத்தனத்தில் செல்ல வேண்டியதில்லை. ஷரீரத்தை விடும் பொழுது இந்த கர்ம பந்தனமும் இருப்பதில்லை, அந்த கர்ம பந்தனமும் இருப்பதில்லை. ஷரீரத்தில் இருந்தே தனியாக ஆகிவிடுகிறார்கள் அல்லவா? பிறகு மற்றொரு ஷரீரம் எடுக்கும் பொழுது அந்த கர்ம பந்தனம் ஆரம்பமாகிறது. இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு எந்த மனிதர்களும் அறியாமல் உள்ளனர். அனைவரும் முற்றிலுமே அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆனால் அவ்வாறு இருக்கிறோம் என்று யாராவது புரிந்திருக்கிறார்களா என்ன? தங்களை எவ்வளவு அறிவாளி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அமைதி பரிசு அளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதுவும் பிராமண குல பூஷ்ணர்களாகி நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். அவர்களோ அமைதி என்றால் என்ன என்பதை அறியாமலே இருக்கிறார்கள். ஒரு சிலரோ மன அமைதி எப்படி கிடைக்கும் என்று மகாத்மாக்களிடம் செல்கிறார்கள். உலகத்தில் எப்படி அமைதி என்று கூறுகிறார்கள். நிராகார உலகத்தில் அமைதி எப்படி நிலவும் என்று கூறுவதே இல்லை. அது இருப்பதே சாந்தி தாமமாகும். ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருக்கின்றோம். ஆனால் இதுவோ மனதின் அமைதி என்று கூறுகிறார்கள். அமைதி எப்படி கிடைக்கும் என்று அவர்கள் அறியாமல் உள்ளார்கள். சாந்தி தாமமோ நமது வீடு ஆகும். அங்கு எப்படி அமைதி கிடைக்க முடியும்? ஆம், சத்யுகத்தில் சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே இருக்கும். அதை தந்தை ஸ்தாபனை செய்கின்றார். இங்கோ எவ்வளவு அசாந்தி இருக்கிறது. இவை எல்லாமே இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்துள்ளீர்கள். சுகம், சாந்தி, செல்வம் பாரதத்தில்தான் இருந்தது. அந்த ஆஸ்தி
தந்தையுடையதாக இருந்தது. மேலும் துக்கம், அசாந்தி, ஏழ்மை இவை ராவனுடைய ஆஸ்தி ஆகும். இந்த எல்லா விஷயங்களையும் எல்லையில்லாத தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பரந்தாமத்தில் இருப்பவரான தந்தை நாலேஜ்ஃபுல், அதாவது ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் நமக்கு சுகதாமத்தின் ஆஸ்தியை அளிக்கின்றார். அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாலேஜ், அதாவது ஞானம் ஆத்மாவில் உள்ளது என்பதையோ அறிந்துள்ளீர்கள். அவருக்குதான் ஞானத்தின் கடல் என்று கூறுகின்றோம். அந்த ஞானக்கடல் இந்த ஷரீரத்தின் மூலமாக உலக சரித்திரம் மற்றும் பூகோளம் பற்றி புரிய வைக்கின்றார். உலகத்திற்கு ஆயுளோ இருக்க வேண்டும் அல்லவா? உலகமோ இருக்கவே இருக்கிறது. புது உலகம் மற்றும் பழைய உலகம் என்று மட்டும் கூறுகின்றார்கள். இதுவும் மனிதர்களுக்கு தெரியாது. புது உலகத்திலிருந்து பழைய உலகமாக ஆவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கிறது? கலியுகத்திற்கு பின்னால் சத்யுகம் அவசியம் வரவேண்டி உள்ளது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே கலியுகம் மற்றும் சத்யுகத்திற்கு இடைப்பட்ட சங்கமயுகத்தில் தந்தை வரவேண்டி இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக புதிய உலகத்தின் ஸ்தாபனை, சங்கரர் மூலமாக விநாசம் செய்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். திரிமூர்த்தியின் பொருளே ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பாலனை என்பதாகும். இதுவோ சாதாரண விஷயமாகும். ஆனால் இந்த விஷயங்களை குழந்தைகளாகி நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இல்லையென்றால் உங்களுக்கு நிறைய குஷி இருக்கும். நிரந்தர நினைவு இருக்க வேண்டும். பாபா இப்பொழுது நம்மை புது உலகத்திற்கு தகுதி உடையவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். பாரதவாசிகளாகி நீங்கள்தான் தகுதி உடையவர்களாக ஆகிறீர்கள், வேறு யாரும் இல்லை. ஆம், யார் வெவ்வேறு தர்மங்களில் மதமாற்றம், அதாவது கன்வெர்ட் ஆகி சென்றிருக்கிறார்களோ அவர்கள் வரக்கூடும். பிறகு எப்படி அதில் மாற்றம் ஆகி இருந்தார்களோ அதே போல் இதில் கன்வெர்ட் ஆகி விடுவார்கள். இந்த முழு ஞானமும் உங்களது புத்தியில் உள்ளது. இந்த பழைய உலகம் இப்பொழுது மாறுகிறது என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மகாபாரத போர் கூட அவசியம் மூலப்போகிறது. இச்சமயத்தில்தான் பாபா வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். யார் ராஜயோகம் கற்கிறார்களோ அவர்கள் புது உலகத்திற்கு சென்று விடுவார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். பிறகு பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கரன். பிறகு இங்கு வந்தீர்கள் என்றால் முக்கியமானவர்கள் ஜெகதம்பா, ஜெகத்பிதா ஆவார்கள் என்பதை நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கலாம். தந்தை வருவது கூட இங்கே பிரம்மாவின் உடலில்தான். பிரஜாபிதா பிரம்மாவோ இங்கு இருக்கிறார் அல்லவா? பிரம்மா மூலமாக ஸ்தாபனை சூக்ஷ்ம வதனத்தில் ஆகாது அல்லவா? இங்குதான் ஆகிறது. இவர், அதாவது வியக்த ஸ்தூல உடலில் இருந்து அவ்யக்த, அதாவது சூக்ஷ்ம உடல் உடையவராக ஆகிவிடுகின்றார். இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு பின்னர் விஷ்ணுவில் 2 ரூபமாக ஆகின்றார். உலகத்தின் சரித்திர பூகோளம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனிதர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். உலகத்தின் அதிபதிதான் உலகத்தின் சரித்திரம் பூகோணம் பற்றி புரிய வைக்க முடியும். அவர் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர் மற்றும் புனர்ஜன்மம் அற்றவர் ஆவார். இந்த நாலேஜ், அதாவது ஞானம் யாருடைய புத்தியிலும் இல்லை. பகுத்தறிவதற்கு புத்தி வேண்டுமல்லவா? ஏதாவது புத்தியில் பதிகிறதா, இல்லை அப்படியேதான் இருக்கிறதா? நாடியை பார்க்க வேண்டும். அஜ்மல் கான் என்ற புகழ் பெற்ற ஒரு வைத்தியர் வாழ்ந்து சென்றுள்ளார். அவருக்கு நோயாளியை பார்த்த உடனேயே நோய் பற்றி தெரிய வந்துவிடும் என்று கூறுவார்கள். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் கூட இவர் தகுதி உடையவரா இல்லையா என்று புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண் கொடுத்துள்ளார். இதன் மூலம் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை யாராக இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்று அவரை
அதே ரூபத்தில் நினைவு செய்கிறீர்கள். ஆனால் யார் முழுமையாக யோகத்துடன் கூடிய நிலையில் இருப்பார்களோ, யாருக்கு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்குமோ, அவர்களுக்குத்தான் இப்பேற்பட்ட புத்தி இருக்கும். எல்லோருமே அவ்வாறு இல்லை அல்லவா? ஒருவர் மற்றவரின் பெயர் ரூபத்தில் சிக்கிவிடுகிறார்கள். அன்பை என்னிடம் செலுத்துங்களேன் என்று தந்தை கூறுகின்றார். மாயை எப்பேற்பட்டது என்றால் அன்பு செலுத்த விடுவதில்லை. எனது வாடிக்கையாளர் போகிறார் என்பதை மாயை பார்க்கிறது. பின் ஒரேடியாக மூக்கை காதை பிடித்து விடுகிறது. பிறகு ஏமாந்து விடும் பொழுது மாயையிடம் ஏமாந்து விட்டோம் என்று உணர்கிறார்கள். மாயாஜீத் ஜெகஜீத் ஆக முடியாமல் உள்ளோம். உயர்ந்த பதவி அடைய முடியாமல் உள்ளோம். இதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பத்தீத்தமான, அதாவது தூய்மையற்ற புத்தியானது பாவனமாக தூய்மையானதாக ஆகிவிடும் என்று ஸ்ரீமத் கூறுகிறது. ஆனால் அநேகருக்கு மிகவும் கடினமானதாக படுகிறது. இதில் ஒரே ஒரு பாடல்தான் உள்ளது. அலப் மற்றும் வே, தந்தை மற்றும் ராஜ்யம், அவ்வளவே. 2 வார்த்தைகள் கூட நினைவு செய்ய முடியாதா? அலப், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். பின் தனது தேகத்தையும் மற்றவர்களின் தேகத்தையும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். தேகத்தை பார்த்தாலும் நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மாவிற்கு இப்பொழுது என்னை பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் 3வது கண் கிடைத்துள்ளது. அதை பயன்படுத்துங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது திரிநேத்ரி, திரிகாலதரிசியாக ஆகிறீர்கள். ஆனால் திரிகாலதரிசி கூட வரிசை கிரமமாக உள்ளார்கள். நாலேஜ், அதாவது ஞானம் தாரணை செய்வது ஒன்றும் கடினமானது அல்ல. மிகவுமே நன்றாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் யோக பலம் குறைவாக உள்ளது. ஆத்ம அபிமானி தன்மை மிகவும் குறைவாக உள்ளது. சிறிய விஷயங்களில் கோபம் வந்து விடுகிறது. விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். எழுந்திருக்கிறார்கள், விழுகிறார்கள். இன்று எழுந்தார்கள், நாளை பிறகு விழுந்து விடுகிறார்கள். தேக அபிமானம் முக்கியமானதாகும். பிறகு மற்ற விகாரங்கள், பேராசை, மோகம் ஆகியவற்றிலும் மாட்டிக்கொள்கிறார்கள். தேகத்தில் கூட மோகம் இருக்கிறதல்லவா? தாய்மார்களிடத்தில் அதிகமாக மோகம் இருக்கிறது. இப்பொழுது தந்தை அதிலிருந்து விடுவிக்கின்றார். உங்களுக்கு எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார். பின் ஏன் மோகம் கொள்கிறீர்கள்? அச்சமயம் முகம், பேச்சு, வார்த்தையோ குரங்கு போல் ஆகிவிடுகிறது. நஷ்டமோகா ஆகிவிடுங்கள். நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். பாவங்களின் சுமை தலை மீது நிறைய உள்ளது. அவற்றை எப்படி இறக்குவது? ஆனால் மாயை எப்பேற்பட்டது என்றால் நினைவு செய்ய விடுவதில்லை. எவ்வளவுதான் தலையிடித்துக் கொண்டாலும், அதாவது முயற்சி செய்தாலும் அடிக்கடி புத்தியை மறக்க வைத்து விடுகிறது. நாம் மிகவும் அன்பிற்குரிய பாபாவிற்கு மட்டுமே மகிமை செய்து கொண்டிருப்போம் என்று எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். பாபா இதோ உங்களிடம் வந்தே விட்டது போலவேதான். ஆனால் பிறகு மறந்து விடுகிறார்கள். புத்தி வேறு பக்கம் சென்று விடுகிறது. இந்த முதல் நம்பரில் செல்பவர் கூட, அதாவது பிரம்மா பாபா கூட புருஷார்த்தி, முயற்சியாளர் தான் ஆவார் அல்லவா? நாம் இறை மாணவர்கள் ஆவோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். கீதையில் கூட பகவான் கூறுகின்றார், நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குகின்றேன் என்று உள்ளது. சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள், அவ்வளவுதான். உண்மையில் சிவபாபாவின் ஜெயந்தியோ முழு உலகத்திலும் கொண்டாட வேண்டும். சிவபாபா அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து, அதாவது கைடு ஆகி, வழிகாட்டியாகி அழைத்து செல்கின்றார். அவர் லிபரேட்டர், அதாவது விடுவிப்பவர், கைடு அதாவது வழிகாட்டி என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அனைவரின் பத்தீத்த பாவன தந்தை ஆவார்.
அனைவரையும் சாந்திதாம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஆவார். பின் ஏன் அவரது ஜெயந்தி கொண்டாடுவதில்லை? பாரதவாசிகளே கொண்டாடுவதில்லை. எனவேதான் பாரதத்திற்கு இந்த கெட்ட கெதி ஆகியுள்ளது. மரணம் கூட கொடிய முறையில் ஆகிறது. அவர்களோ எப்பேற்பட்ட குண்டுகளை தயார் செய்கிறார்கள் என்றால், அதிலிருந்து விஷவாயு வெளிப்பட்ட உடனேயே எல்லாமே முடிந்து போய்விடும். குளோரோஃபார்ம், அதாவது மயக்க மருந்து போட்டது போல். இதுவும் அவர்கள் தயாரித்தே ஆக வேண்டி உள்ளது. நிறுத்துவது எப்படி? இயலாத காரியம். முந்தைய கல்பத்தில் என்ன ஆகிறதோ அது இப்பொழுது மீண்டும் நடைபெறும். இந்த ஆயுதங்கள் மற்றும் இயற்கை சேதங்களால் பழைய உலகத்தின் விநாசம் நடந்தது. ஆக அது இப்பொழுது ஆகும். விநாசத்தின் நேரம் வரும்பொழுது நாடக திட்டப்படி செயலில் வந்தே விடுகிறார்கள். டிராமா அவசியம் விநாசம் செய்விக்கும். இரத்த ஆறுகள் இங்கே பாயும். உள்நாட்டு கலவரத்தில், அதாவது சிவில் வாரில் ஒருவரை ஒருவர் கொன்று விடுகிறார்கள் அல்லவா? உங்களிலும் கூட இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை குறைவானோர்தான் அறிந்துள்ளார்கள். இப்பொழுது நாம் சுகதாமம் செல்கின்றோம். எனவே எப்பொழுதும் ஞானத்தின் அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு சுகம் அதிகரித்துக் கொண்டே போகும். சீச்சி உலகத்திலிருந்து நஷ்டமோகா, அதாவது மோகத்தை நீக்கியவராக ஆகிக் கொண்டே செல்வீர்கள். அலஃப், அதாவது தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பே, அதாவது அரசாட்சி உங்களுடையது என்று மட்டுமே தந்தை கூறுகின்றார். ஒரு நொடியில் அரசாட்சி. சக்கரவர்த்திக்கு குழந்தைகள் பிறந்தது என்றால் குழந்தை சக்கரவர்த்தி ஆகிறார் அல்லவா? எனவே என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். எனவே ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, ஒரு நொடியில் பெக்கர் டு பிரின்ஸ், ஏழையிலிருந்து இளவரசன் என்று பாடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நன்றாக உள்ளது! எனவே ஸ்ரீமத் படி நல்ல முறையில் நடக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனை பெற வேண்டி உள்ளது. இனிமையான குழந்தைகளே, ட்ரஸ்டியாகி இருங்கள். அப்பொழுது பற்று நீங்கிவிடும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆனால் ட்ரஸ்டி ஆவது என்பது சித்தி வீடு போவது போல் எளிதானது அல்ல. இவர் சுயம் ட்ரஸ்டி ஆகி உள்ளார். குழந்தைகளையும் ட்ரஸ்டியாக ஆக்குகிறார். இவர், அதாவது பாபா, ஏதாவது பெற்றுக் கொள்கிறாரா என்ன? நீங்கள் ட்ரஸ்டியாக இருந்து பராமரியுங்கள் என்று கூறுகின்றார். ட்ரஸ்டி ஆகி விட்டீர்கள் என்றால் பிறகு பற்று நீங்கி விடுகிறது. எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். பிறகு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அல்லது யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் நோய் வந்து விடுகிறது. கிடைக்கிறது என்கின்ற பொழுது குஷியாகிறது. இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறீர்கள் என்றால் பின் இறந்து விடும் பொழுது அழவேண்டிய அவசியம் என்ன? ஆனால் மாயை குறைவானது அல்ல. சித்தி வீடா என்ன? இச்சமயத்தில் தந்தை கூறுகின்றார், இந்த பத்தீத்த உலகத்தில் நாங்கள் இருக்க விரும்பவில்லை. எங்களை பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், கூட அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்தீர்கள். ஆனால் இதன் பொருளை கூட புரிந்து கொள்வதில்லை. பத்தீத்த பாவன் வருகிறார் என்றால் அவசியம் உடல்கள் அழிந்து போய்விடும் அல்லவா? அப்பொழுதுதானே ஆத்மாக்களை கூட்டி செல்வார். எனவே அப்பேற்பட்ட தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும். ஒருவரிடம்தான் அன்பு கொள்ள வேண்டும். அவரைதான் நினைவு செய்ய வேண்டும். மாயாவின் புயல்களோ வரும். கர்ம இயந்திரியங்களால் எந்த ஒரு விக்ரமமும் செய்யக்கூடாது. அது முறையற்றதாக ஆகிவிடுகிறது. நான் வந்து இந்த ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இது அவருடைய ஷரீரமாகும் அல்லவா? நீங்கள் நினைவு தந்தையை செய்ய வேண்டும். பிரம்மாவும் தந்தையாவார், சிவனும் தந்தையாவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
விஷ்ணு மற்றும் சங்கரரை பாபா அதாவது தந்தை என்று கூற மாட்டார்கள். சிவன் நிராகார தந்தையாவார். பிரஜாபிதா பிரம்மா சாக்கார தந்தையாவார். இப்பொழுது நீங்கள் சாக்காரமானவர் மூலம் நிராகார தந்தையிடமிருந்து ஆசியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். தாத்தா இவருக்குள் பிரவேசம் செய்கின்றார். அப்பொழுதுதான் தாத்தாவின் ஆஸ்தியை நாம் தந்தை மூலமாக எடுக்கின்றோம் என்று கூறுகிறீர்கள். தாத்தா அதாவது கிராண்ட் ஃபாதர் பாட்டனார் நிராகாரமானவர் ஆவார். தந்தை சாக்காரமானவர் ஆவார். இவை அதிசயமான புதிய விஷயங்கள் ஆகுமல்லவா? திரிமூர்த்தி காண்பிக்கிறார்கள், ஆனால் புரிந்து கொள்வது இல்லை. சிவனை இல்லாமல் செய்து விட்டார்கள். தந்தை எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை புரிய வைக்கின்றார். எனவே நாம் மாணவர்கள் ஆவோம் என்ற குஷி இருக்க வேண்டும். பாபா நமது தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆவார். இப்பொழுது நீங்கள் உலகத்தின் சரித்திரம் மற்றும் பூகோளம் பற்றி எல்லையில்லாத தந்தையிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பின் மற்றவர்களுக்கும் கூறுகிறீர்கள். இது 5000 வருடங்களின் சக்கரம் ஆகும். கல்லூரியின் குழந்தைகளுக்கு உலக சரித்திரம் மற்றும் பூகோளம் பற்றி புரிய வைக்க வேண்டும். 84 பிறவிகளின் ஏணிப்படி என்பது என்ன? பாரதத்திற்கு ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை எப்படி ஆகிறது என்பது பற்றியும் புரிய வைக்க வேண்டும். ஒரு நொடியில் பாரதம் ஸ்வர்க்கமாக ஆகிவிடுகிறது. பின்னர் 84 பிறவிகளில் பாரதம் நரகமாகிறது. இதுவோ மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். பாரதம் கோல்டன் ஏஜ் அதாவது தங்க யுகத்தில் இருந்து அயன் ஏஜ் அதாவது இரும்பு யுகம் எப்படியானது என்பதையோ பாரதவாசிகள் புரிந்து கொள்ளவில்லை. ஆசிரியர்களுக்கு கூட புரிய வைக்க வேண்டும். அது உலகியல் ஞானமாகும். இது ஆன்மீக ஞானமாகும். அதை மனிதர்கள் அளிக்கிறார்கள். இதை பரமாத்மா அளிக்கின்றார். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவார். எனவே அவரிடம் மனித சிருஷ்டியின் ஞானம்தான் இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த சீச்சி உடலிலிருந்து முழுமையாக நஷ்டமோகா அதாவது பற்றற்றவராக ஆகி ஞானத்தின் அத்தீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் நமது சுகதாமம் செல்கின்றோம் என்பது புத்தியில் இருக்கட்டும். இரண்டாவது, ட்ரஸ்டியாகி அனைத்தையும் பராமரித்தபடியே தங்களது பற்றை நீக்கிவிட வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு கொள்ள வேண்டும். கர்மேந்திரியங்களால் ஒரு பொழுதும் எந்த ஒரு விகர்மமும் அதாவது பாவ செயலும் செய்யக்கூடாது. வரதானம். பிரம்மா பாபாவிற்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சித்திரத்தை உருவாக்கக்கூடிய பரோபகாரி ஆகுக. பிரம்மா பாபாவிற்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சித்திரத்தை உருவாக்கக்கூடிய பரோபகாரி ஆகுக. விளக்கம். சிரேஷ்ட நினைவு மற்றும் சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் சிரேஷ்டத்தின் சித்திரத்தையோ குழந்தைகள் அனைவரும் உருவாக்கி இருக்கிறீர்கள். இப்பொழுது சம்பூர்ண தன்மை மற்றும் பிரம்மா பாபாவிற்கு சமமான சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக ஆகுவது என்ற இறுதி டச்சிங் மட்டும் இருக்கிறது. இதற்கு பரோபகாரி ஆகுங்கள். அதாவது சுயநல உணர்வில் இருந்து சதா விடுபட்டு இருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையில், ஒவ்வொரு காரியத்தில், ஒவ்வொரு சகயோகி குழுவில் எந்தளவு சுயநலமற்ற தன்மை இருக்குமோ அந்த அளவே பரோபகாரி ஆக முடியும். சதா தன்னை நிறைந்திருப்பதற்காக அனுபவம் செய்வீர்கள். சதா பிராப்தி சொரூப ஸ்திதியில் நிலைத்திருப்பீர்கள். தனக்காக எதையும் ஸ்வீகாரம் செய்ய மாட்டீர்கள். ஸ்லோகன்.
சர்வஸ்வ தியாகி ஆவதன் மூலமே, அதாவது அனைத்தையும் தியாகம் செய்வதன் மூலமே சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை என்ற குணம் வரும். சர்வஸ்வ தியாகி ஆகுவதன் மூலமே சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை என்ற குணம் வரும். ஓம் சாந்தி.